யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் பராமரிப்பு பணியை யாழ்ப்பாணம் மாநகர சபையாக எதிர்காலத்தில் செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் கட்டப்பட்டு 5 ஆண்டுகள் பராமரிப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இதில் 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தை யாழ்ப்பாணம் மாநகர சபை எதிர்காலத்தில் பராமரிப்பது குறித்து ஆராயும் கலந்துரையாடல் கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன், இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வடக்கு மாகாண பிரதம செயலர் இளங்கோவன், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலர் மு நந்தகோபாலன், வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சோதிநாதன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் நிர்வாகம் திருமதி எழில் அரசி அன்ரன் யோகநாயகம், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் நிதி எஸ் குகநாத், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி பாபு, யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்திய தூதரக அதிகாரிகளை பராமரித்து வரும் நிலையில் நிர்வாக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக யாழ் மாநகர சபையால் அதிகாரிகளை நியமிக்குமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். மேலும் இணை முகாமைத்துவ குழுவின் கூட்டத்தை விரைவாக கூட்டுவதற்கு ஏதுவாக மத்திய அரசாங்கத்தின் கலாச்சார அமைச்சுக்கு உடனடியாக கடிதம் அனுப்புமாறும் ஆளுநர் பணித்தார்.